ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ரொம்பவே விசித்திரமா சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு பறவைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். கடந்த காலத்துல வாழ்ந்த பறவையை நம்ம இருக்கிற இந்த நிகழ்காலத்துல பார்க்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த பறவை மனிதர்களை பார்த்து ஒரு துளி கூட பயப்படாதான். நம்மோட கற்பனை எல்லைக்குமே அப்பாற்பட்ட ஒரு உயிரினம், அதாவது பழமையான உயிரினம் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஷூபெல் ஸ்டாக் பறவை, தமிழ்ல காலனி நாரை. இந்த ஷூபெல் ஸ்டாக் பறவையை பத்தின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ரொம்பவே பயங்கரமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த பறவையோட அழகா பார்த்தா அப்படியே ஷூ ஷேப்ல இருக்கும். இதனாலதான் இந்த பறவைக்கு ஷூபெல் பறவை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு. இந்த பறவை மத்திய வெப்பமண்டல ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நன்னீர் சதுப்பு நிலங்கள்லயும் சதுப்பு நில பகுதிகள்லயும் தான் சுத்தி திரியும். இந்த காலனி நாரை சவுத் சூடான், காங்கோ, ருவாண்டா இந்த மாதிரியான எல்லா சதுப்பு நிலங்கள்லயும் பரவி இருக்கு. இந்த நாரைய பாலினா காப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா திமிங்கல தலை நாரை அப்படின்னு அர்த்தம். இந்த ஷூபெல் பறவை அப்படின்னு சொல்லப்படுற ஃபேமிலியை சேர்ந்ததுதான் இந்த பறவை. இதுல மீடியம் சைஸ் வீடிங் பறவைகளும் அடங்கும். இந்த ஷூபெலோட நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொன்னா இந்த அழகான ஹேமர் கிட் தான். இன்னொரு பக்கம் இந்த ஷூபெலோட ஜெனரேஷன் கிட்டத்தட்ட 33.9 இருந்து 23 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடில இருந்தே இந்த பூமியில இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பலோடியாவிஸ் தான் இந்த பறவையோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருது. இந்த ஷூபெல் பறவை ஒரு மாமிச உண்ணி. எதனால அப்படின்னா இது டைனோசர் காலகட்டத்திலேயே உருவான ஒரு பறவை இனம் அப்படின்றதுனால இருக்கலாம். இந்த காலனி நாரையோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். அதுவும் அதோட ரெக்கைகள் வெளி சாம்பல் நிறத்துல இருக்கும். இந்த நாரையோட கால்களை பார்க்கும் போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். கிட்டத்தட்ட இது நெருப்பு கோழியோட கால்கள் மாதிரியே தான் இருக்கும். இதோட உருவத்தை பார்க்க அப்படியே வாத்து மாதிரியே தான் இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அதோட அழகு மட்டும் நீளமா ஷூ வடிவத்துல இருக்கும். ஆப்பிரிக்கால இருக்கிற சதுப்பு நில காடுகள்ல இந்த பெலிகன் பறவைகள் தான் இந்த ஷூபெல் பறவைகளுக்கு ஒரு போட்டியா இருந்துட்டு வருது. பொதுவா பறவைகளோட குட்டிகள்னா எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கும். ஆனா இந்த ஷூபெலோட பறவையோட குட்டி பார்க்கவே ரொம்பவே பயமுறுத்துற அளவுக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட ஷூ வடிவத்துல இருக்கிற அதோட அழகுகள் தான் காரணம். இந்த ஷூபெலோட உடல் அமைப்பு ரொம்பவே அசாதாரணமானதா இருக்கும். எதனால அப்படின்னா இதோட கால்களாலதான். ஏன்னா இந்த ஷூபெலோட கால்கள் ரொம்பவே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் தான் இருக்கும். இந்த கால்களோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8.5 இருந்து 10 இன்ச், அதாவது 21.7 இருந்து 25.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த காலனி நாரையோட கால்கள் இருக்கும் விரல்களோட நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6.6 இருந்து 7.3 இன்ச்சஸ், அதாவது 16.8 இருந்து 18.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதனாலதான் தண்ணீர்ல அசையாம மணிக்கணக்கில் நின்று இறைய வேட்டையாட ரொம்பவே உதவியா இருக்கு இந்த விரல்கள். ஆனாலும் இந்த ஷூபெல் பறவை பார்க்கவே ரொம்பவே பயத்தையும் ஆச்சரியப்படுற உடலமைப்பையும் கொண்டதுதான் இந்த ஷூபெல் பறவை. இந்த பறவையோட ஹைட் எவ்வளவு அப்படின்னா 3 இருந்து 5 ஃபீட், அதாவது 1 இருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்குமா. இதோட 2 பெரிய ரெக்கைகள் 2.1 இருந்து 2.4 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஃபீமேல் ஷூபெல் பறவை 8 இருந்து 11 பவுண்ட் 4.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இதுவே மேல் ஷூபெல் பறவைகள் 11 இருந்து 15 பவுண்ட், அதாவது 5 இருந்து 7 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த ஷூபெல் பறவைகள் பறக்கும் வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மணிக்கு 48 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல எப்பவாவது ரேரா தான் பறக்கும். ஏன்னா இந்த பறவை ரொம்பவே மெதுவா பறக்கக்கூடிய பறவைகள்ல ஒண்ணு. இந்த பறவை வானத்துல எவ்வளவு உயரத்துல பறக்கும் அப்படின்னா இதுவும் ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் தான். எப்பவாவது ஒரு டைம்ல மட்டும்தான் 100 இருந்து 500 மீட்டர் உயரம் வரைக்கும் வானத்துல பறக்கும்.
பறக்கும். இந்த ஷோபெல் பறவை மனிதர்களை பார்த்து பயப்படவே பயப்படாது. மனிதர்கள் கிட்ட வந்து இந்த ஷோபெல் பறவை கிட்ட தலை வணங்கினா இந்த ஷோபெல் பறவையும் பதிலுக்கு தலை வணங்குமா. பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த பறவைகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அதாவது 5000 இருந்து 8000 பறவைகள் தான் இந்த பூமியில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த பறவைய பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. See you next வீடியோல பாக்குறேன்.